ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 30 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடு கடைசியில் என்ன ஆகும், நம்ம ஹீரோ ஒரு புதுசாக ஒரு வெப்பன் உருவாக்கியிருப்பான். அது எந்த ஷேப்புக்கு வேணாலும் மாறுற மாதிரி இருக்கும். அதை நம்ம ஹீரோ மோதிரமாக கையில் மாட்டியிருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த மோதிரத்தை வச்சுட்டு இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தா, இந்த லெவலை பார்த்து ரொம்ப கடுப்பாக இருக்குது. என்ன லெவலை பார்க்க விடாமல் ரொம்ப தடுத்து நிப்பாட்டிட்டு லெவல் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சிருக்கு. நான் இதை எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. நான் வேணா லெவலப் பண்ணுறதுக்கு அந்த டீமன் கல்ட்டு எங்கே இருக்காங்கன்னு போய் பார்க்கலாமா. கடைசியாக அவனுங்க ரஷ்யாவில் இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். சரி அவ்வளோ தூரம் போகணுமே, எதுக்கு நம்ம வேற வழி இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். நான் போய் சாப்பிட போகிறேன், கிம்ச்சி சாக்காவை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க தட்டை இருக்க மூடியை திறந்து பார்த்தா, அம்மா பேஜி அப்படின்ற மாதிரி ஆக்டோபஸ் கையெல்லாம் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அலர்வான் பாருங்க. உடனே நம்ம எக்கினா டிராகன் கேங்கு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க வந்து நிற்பா. அப்புறமா தான் தெரியுது அது நம்ம ஹீரோவோட இல்யூஷன் மனபராந்தி. அங்கே இருக்கிறது கிம்ச்சி சாக்கா தாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, நல்ல வேலை ஒரு நிமிஷம் அலண்டு போயிட்டேன். என்னோட சியோலா ஏஞ்சல் எனக்கு எப்போவுமே கிம்ச்சிஜாக தான் பண்ணி வச்சிருப்பா. அவளை பற்றி சந்தேகப்பட்டுட்டேன். அவள் ஒரு ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுக்கிட்டு, ஆமாம் இங்கே என்ன வித்தியாசமான நிறையா பெட்டியாக இருக்குது, சியோலா எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு நம்ம எக்கினா டிராகன் அவங்க ஏ ரேங்க் டஞ்சன் கேட்டுக்கு ரைடுக்கு போயிருக்காங்க. இதை கொண்டு வந்தது சாகே தான். இதை யார் கொடுத்தாங்கன்னா, ஜப்பானில் இருக்கிற அந்த யூரி பொண்ணு இருக்கா பாருங்க, அவள் தான் கொடுத்தாலாம். 300 பில்லியன் காசும் இதில் ஆக்டோபஸும் நிறையா இருக்காமா, இதெல்லாம் கொடுத்து விட்டா அப்படின்னு எக்கிண்டா சொல்ல, கட் பண்ணா ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம சாகே தான் அதெல்லாம் தூக்கிட்டு வராங்க. அவங்க தூக்கிட்டு வந்துட்டு இதெல்லாம் கொடுத்தது அந்த யூரி தான். 300 பில்லியன் காசும் இதில் ஆக்டோபஸாக வச்சு கொடுத்துருக்கலாம். அவளுக்கு என்ன கேங்கு மேலே அவ்வளோ பாசம், என்னை ரொம்ப கடுப்பேத்துறா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அதை பார்த்து எக்கிண்டா பயந்து போயிடுவா. என்ன இவங்க இப்படி கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நம்ம ஹீரோ இந்த பாக்ஸ்லாம் பார்த்துட்டு, என்னது 300 பில்லியன் காசும் ஆக்டோபஸுமா, இதில் எதுக்கு ஆக்டோபஸ்லாம் வச்சு கொடுத்துட்ருக்காங்க, எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ டிவி நியூஸில் என்ன சொல்கிறாங்க, கொரியாவுக்கு ஒரு பயங்கரமான நேஷனல் லெவல் ஹண்டர் வராரு. அவர் ஸ்வாட் ஆஃப் ஜஸ்டிஸ், அவரோட பேர் அலெக் ஆஸ்பார்ன். அவர் கொரியாவுக்குள்ள வந்து கிம்மை பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஓ இவன் பிரிட்டிஷை சேர்ந்தவன், இவனுக்கு 27 வயசாகுது, இவன் ஸ்வாட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒரு பேர் வேற இருக்கு. இவனோட ஃபேமஸான டைலாக்கு, பலவீனமானவங்களுக்காக என்னோட ஸ்வாட் எப்போவுமே பலமாக தாங்கி நிற்கும் அப்படின்றது. அப்படின்னு நம்ம ஹீரோ மொபைலை பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ தான் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். யூரோப்பில் இருக்கிற அந்த டீமன் கல்ட்டில் இருக்க எல்லா மெம்பர்ஸையும் கொல்லாமல் உயிரோட பிடிச்சிருக்கான் இந்த அலெக் ஆஸ்பார்ன். இவனை நம்ம ஆஸ்பான்னே கூப்பிடுவோம். இந்த ஆஸ்பான் ஒருத்தர் கூட கொல்லாமல் எல்லாத்தையுமே உயிரோட பிடிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே பார்த்து ஷாக் ஆயிடுவான். அப்புறமா நம்ம ஹீரோ உடனே கோட் சுட்டுலாம் போட்டு நான் அங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போவான். அப்போ கேட்டுட்டு நம்ம எக்கிண்டா எங்கே போறீங்க கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, அதுதான் அவங்க ஏ ரேங்க் டஞ்சன் கேட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னல, அவங்கள பார்க்க போகிறேன், அந்த செம்பட்ட மண்டையனை செஞ்சு விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சொல்லுவாங்க நம்ம ஹீரோ. அதை கேட்டுக்கிட்டா செம்ம ஃபன்னு காத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா காஃபி ஷாப்பில் டைஸ் இருக்கிறான். கேங்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டிட்டு இருக்கான். என்னடா ரைடுக்கு போகாமல் இவங்க வெளியே நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை தான் கேட்குறான். என்னடா ஹண்ட்டுக்கு போலே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நாங்கள் பாதிலேயே வெளியே வந்துட்டு ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோ, யாரு அந்த நேஷனல் லெவல் ஹண்டர் ஆஸ்பான், அவனை பார்க்க தானே எல்லாருமே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அது கேட்டு, ஓ உங்களுக்கு தெரியுமா, அது உங்களுக்கு எப்படி இவ்வளோ சீக்கிரமாக தெரிஞ்சுது, ஆமாம் அவரை பார்க்க தான் வந்திருக்குன்னு சொல்லும்போது, இங்கே கிம் இருக்கான் பாருங்க, அவனுக்கு மூஞ்சல்லாம் ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, இவன் ஏன் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கட்டனே. அதுக்கு கிம் சொல்லுவான், இல்லைங்க என்னால் சுத்தமே நம்ப முடியல, ஸ்வாட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவர் கொரியாவுக்கு வந்து என்ன பார்க்க போகிறாரா, அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவரோட ஸ்வாடை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் கொடுத்துருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னத்த ஜஸ்டிஸ் கொடுக்க போகிறான், ஆமாம் லெவலப்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டோன்னே, அதுக்கு கிம்மு, நான் இப்போ ஒரு 60வது லெவலுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை கட்டி ஹீரோ, என்னது 60வது லெவலுக்கு போயிட்டியா, 59வது லெவலுக்கு அப்புறம் லெவல் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்களடா, அதில் தடுத்து போகவே முடியாது, நான் அதை தடுத்து போகிறதுக்கு ஒரு வாரம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் நம்ம சியோலா அந்த குட்டி சாத்தாலாம் இருக்காங்கல்ல, அவங்களும் ஆமாம் எங்களுக்கும் லெவல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ, அப்போ இவன் தான் ரொம்ப லக்கியானவன், இவனுக்கு லெவல் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷனே ஆகாமல் ஈஸியாக லெவலப் ஆகிட்டே இருக்கானா, என்ன இது செம்மையாக கடுப்பேற்றிச்சு, இந்த சிஸ்டம் அவனை ஹீரோவாக பார்க்குதா இல்லை என்ன ஹீரோவாக பார்க்குதானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் கடுப்பாகிட்டு இருப்பான். அப்புறமா அந்த கிம் நம்ம ஹீரோ பார்த்து, நான் வேணா ஏர்போர்ட்டில் போய் அவரை கூட்டு வரட்டுமா, அவரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ,
அதுக்கெல்லாம் தேவையே இல்லை, பேசாமல் இங்கேயே உட்காரு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கதை திறந்துட்டு வந்துடுறான் அந்த நேஷனல் லெவல் ஹண்டர். அதை பார்த்தோன்னே கிம் வந்துட்டாரு ஸ்வாட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு சந்தோஷமா இருந்துச்சு நிற்பான். நம்ம ஹீரோ அப்படியே உட்காந்துட்டே திரும்பி பார்ப்பான் பாருங்க. அவனோட ஆறாலாம் பச்சை கலரில் இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ இவனோட பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த ஆறாவே எனக்கு நல்லாவே ஸ்மெல் ஆகுது, அதுவும் அவனோட வெப்பனில் இருக்க பவர் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு பவரை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த ஜப்பான் நேஷனல் லெவல் ஹண்டர் ஃபுஜிமோட்டோ விட ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆஸ்பான் எல்லாருக்கும் நைஸ் டு மீட்டிங் யூ, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிம் எந்திரிச்சு நின்று ஸ்வாட் ஆஃப் ஜஸ்டிஸ் உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷங்க, உங்களை மாதிரி ஒரு ஹீரோவை பார்த்ததே இல்லை, உங்களை பார்த்ததுல பெருமையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பேசிக்கிட்டே இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாயி என்னது பெருமையாக இருக்கா, என்னை பார்க்கும்போது இது ஒரு தடவை கூட சொன்னதே இல்லையடா, அவனை பார்த்துட்டு ஏதோ லவ்வரை பார்த்த பொண்ணு மாதிரி இப்படி குதிக்கிறான் உன்னையே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்பட்டுட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஆஸ்பானை பார்த்து ஆமா நேஷனல் லெவல் ஹண்டருக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டோன்னே அந்த ஆஸ்பான் நம்ம ஹீரோ பார்த்து நீங்க யாருன்னு கேட்பான். உடனே கிம் குறுக்க வந்து இவர் என்னோட அண்ணன், மூத்த அண்ணன், இவருக்கு என் மேலே எவ்வளோ பாசம் இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த ஆஸ்பான் பார்த்தாலே தெரியுது உங்க மேலே ரொம்ப அக்கறையா இருக்காரு, சரி இந்த லேடிஸ் யாரு ரொம்ப அழகா இருக்காங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா என்ன இவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு சொன்னோன்னே அதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாயிருவான். என்னது ஒன்றும் பிரச்சனை இல்லைனா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணுமா, பிரச்சனை தான்டா, இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வைக்க முடியாது, இங்கே ஆம்பளைங்க இருக்கமே ஆம்பளைட்ட பேசுடா அப்படின்னு நம்ம ஹீரோ கோவமாக பேசிடுவான். உடனே நம்ம கிம் ஹீரோ கிட்ட ஏன்னா கேங்கு ஏன்னா கோப்புறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ டேய் அவன் சியல் அவள் கரெக்ட் பண்ண பார்க்குறான்டா, அவன் ஏழு அதெல்லாம் விட்டு முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்படுவானா. உடனே அந்த ஆஸ்பான் நம்ம ஹீரோ கிட்ட கோவப்படாதீங்க, நான் உங்கள் டீமில் ஒரு ஆளாக இருக்குன்னு பார்த்தேன், அதனால தான் கொஞ்சம் கேஷுவலாக பேசிட்டேன், சரி இங்கே பாரு கிம் நான் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், சிஸ்டம் ஒன்று ப்ரொடெக்டடாக சூஸ் பண்ணியிருக்கா பாதுகாவலனா சூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டோன்னே அது கேட்டு நம்ம ஹீரோ அப்படின்னா ப்ரொடக்டராக சூஸ் பண்ணியிருக்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் கேட்டோன்னே அதுக்கு அவன் சொல்லுவான் பாருங்க அந்த செயலா ஆமாம் நானும் ஒரு ப்ரொடெக்டர் தான், என்னையும் அது பாதுகாவலனா தேர்ந்தெடுத்திருக்கு, நம்ம 2 பேரும் பாதுகாவலர்னா நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியா 2 ப்ரொடக்டரா, அதனால தான் இங்கே கிம்மை பார்க்க வந்திருக்கானான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறமா அவனுக்கு பாருங்க ஆஸ்பான் சொல்லுவான் கிம்மை பார்த்து நீ உடனே என்னோட கார்டியன்ஸ் டீமில் சேர்ந்துக்கணும், நம்ம கார்டியன்ஸ் ஒன்று உருவாக்கி 2 பேர் இருந்தோம்னா ஒன்றை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கனால எனக்கு தேவை, கண்டிப்பாக தேவை, ஏன்னா அந்த இசு ஸ்டேஷனில் நீ எல்லாத்தையுமே வெட்டினதை பார்த்தேன், அவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் மக்களை காப்பாற்றணும், நீ வெட்டி கொன்ன, அதுக்காக நீ கண்டிப்பாக என் கூட இருக்கணும், ஆனால் நீ நார்மல் மனுஷங்களை கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொண்டு இருக்க, அதை நான் கொஞ்சம் மாற்றி உனக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறேன், நீ வந்தால் நம்ம எல்லா மனுஷங்களையும் கண்டிப்பாக காப்பாற்றலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ இவன் கிம்மை இவன் பக்கம் இழுத்துட்டு போகலான்னு பார்க்கறானா, பிரிட்டிஷ்கே கூட்டு போகலான்னு பார்க்கறானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் கேட்பான் அந்த ஆஸ்பான் சொல்லு கிம் நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா, என் கூட வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நான் நான் அப்படி சொல்லிட்டு அவன் சத்தமாக சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கட் பண்ணா அவன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பான். யார் அந்த ஆஸ்மான் சோகமாக தலையை தொங்க போட்டுட்டு என்ன என்னோட ஆஃபரையே அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான், அதை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லை அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது நான் சொல்லிட்டு எந்திரிச்சு நின்றுப்பான் பார்த்தீங்களா, என்னாச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அவனை ஒரு அப்பர் சண்டியாக வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அவனோட இதயத்தை நம்ம ஹீரோ அவன் கண்ட்ரோல் வச்சிருக்காரு இல்லையா, அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அந்த அப்பர் சண்டி பவரை இப்போ யூஸ் பண்ணுறாரு. டேய் அவன் கூட போகாத, அவன் உன்னை ஏமாத்த பார்க்குறான், அவன் ஒரு ஃப்ராடு பையன், அவன் பொய்யா சொல்லுவான்டா, உன்னை ட்ரிக் பண்ணி ஏமாத்த போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிடுவான். அதனால அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. இல்லைங்க எனக்கு இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லைங்க, நான் வேணா அப்புறம் யோசிச்சு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை கேட்டு தான் அவன் சோகமாக நடந்து போயிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இவன் பார்க்கறதுக்கு ரொம்ப திமிரு பிடிச்சவனாட்டம் இருக்கிறான், இவன் எப்படி இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு நேஷனல் ஹண்ட்ரானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை பின்தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரா. அவன் தனியாக கத்திக்கிட்டு இருப்பான், என்ன தைரியம் இருந்தா அவன் என்னோட ஆஃபரே விட்டுருப்பான், அவனை விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருப்பானா. அப்போ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்பான் பார்த்துட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஐயோ நான் பின்னாடி வரத்தை பார்த்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அங்கே மேலே இருந்து அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்த ஒருத்தன் பாஞ்சு வந்து அட்டாக் பண்ணுவான். டே ஆஸ்மானு உன்னை விட மாட்டேன்டா, நீ எங்களோட சடங்குல வந்து உள்ள பூந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டு அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. அதை பார்த்துட்டு அவன் ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆவான். 2 பேத்துக்கும் சண்டை பயங்கரமாக நடந்துட்டு இருக்கும். உடனே அந்த ஆஸ்மானு டேய் நீ பிரிட்டன்லேருந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வந்திருக்கியாடா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாட் வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். 2 பேத்துக்குள்ள சண்டை வெறித்தனமாக போய்கிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ என்னடா திடீர்னு அங்கேருந்து வந்துட்டான், இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கானோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவனுக்கும் இந்த ஆஸ்பானுக்கும் சண்டை பயங்கரமாக போய்கிட்டே இருக்கும். அப்புறம் கடைசியாக பார்த்தா அவன் ஸ்வாடை வச்சு அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவனை வெட்டிடுவான், கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் கொல்லலைங்க, அப்படியே கொல்லாமல் வெட்டி அப்படியே தோக்கடிச்சு ஸ்வாடை நீட்டிட்டு நின்றுட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ இவனோட எபிலிட்டி ரொம்ப பயங்கரமாக இருக்குது,
ப்ரொடெக்டர்னால இவனுக்கு கிம் அளவுக்கு பலசாலியா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப அங்க டிஃபிட் ஆகி கீழே விழுந்து கிடக்கிறான் பாருங்க அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவன். அவன் இங்க அந்த ஆஸ்மானை பார்த்து, டே என்ன ஸ்வாட நீட்டிட்டு அப்படியே நின்னுட்டே இருக்க, என்ன இங்க போட்டோ எடுக்கிறாங்க, போஸ் கொடுத்துட்டு இருக்க, என்ன கொன்னுறா, இதோட முடிச்சிடுறா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த ஆஸ்மானு, இல்ல நான் உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது கொல்ல மாட்டானா, என்னடா அவன் பைத்தியமா, இவன் சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக்காய் பார்த்துட்டு இருப்பான். அப்ப அந்த ஆஸ்மானு கல்ட்டு மெம்பர் பார்த்து சொல்லுவான், டேய் எல்லா உயிருமே மதிப்புமிக்க உயிர், எந்த உயிருமே அசால்ட்டா எடுக்கக்கூடாது, நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், நீ திருந்தி நல்லவனா வாழு, மனுஷனா வாழு, இந்த டீமன் கல்ட்டை விட்டு வெளியே போ, நீ திருந்தி பாவ மன்னிப்பு கேட்டு நல்லபடியா வாழுடா அப்படி சொல்லிட்டு சமுத்திரக்கனி மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். அதை கேட்ட அவன் நிச்சயமா அந்த புகை விடுற அந்த குண்டு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதுல இருக்க லிவரை எடுத்து விட்டு சொல்லிட்டு இருப்பான், டே என்னடா கொல்லுன்னு பார்த்தா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க, பூமரு சரியான பூமரா இருக்கேடா சொல்லிட்டு அங்க அந்த பயங்கரமான வெடியை வெடிச்சு புகையை போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பான். நீ அட்வைஸ் பண்ணா தெரிஞ்சிருவனாடா பைத்தியக்கார பயலே, ஒன்னு போய் அட்டாக் பண்ண வந்த பாத்தியா, பேசியே இருக்கிறாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு குறுக்க நடந்து வந்துட்டு இருப்பா. வேகமா போய் அவளை இடிச்சிருவான். இடிச்சோன்னு அவ வேகமா போய் செவுத்துல போய் இடிச்சிருவா. உடனே அந்த டீமன் கல்ட்ட சேர்ந்தவன் இந்த பொண்ணை பார்த்து, என்னமா வீட்டுல சொல்லிட்டு வந்தியா, இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுவான். இந்த பக்கம் அந்த பொண்ணு செவுத்துல மோதினதை பாருங்க, தலையில ரத்தம் வந்து சாகர நிலைமையில இருக்கும். உடனே அந்த ஆஸ்மான் ஓடி போய், ஐயோ உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோ அங்க வருவான் பாருங்க, டேய் பைத்தியக்கார நாயே, நீ எதுக்குடா அவனை கொல்லாம விட்ட, நீ அவனை அப்பவே கொண்டு வந்தனா இந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆயிருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதை கேட்ட அந்த ஆஸ்பானு, இல்ல எந்த ஒரு உயிரையுமே கொல்லக்கூடாது, எல்லா உயிருமே ரொம்ப முக்கியம், அவன் டீமன் கல்ட்ல இருந்தாலுமே அவனோட உயிரும் ரொம்ப முக்கியம் தான் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ தலையிலேயே அடிச்சுக்குவான். அட பைத்தியக்கார நாயே, நீ என்ன பைத்தியமாடா, அவன் உன் கண்ணு முன்னாடி இந்த பொண்ணை சாகர நிலமையில அடிச்சு போட்டு போயிருக்கான், இந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிருவா, இதை நீ பார்த்துமே அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவனை கொல்லக்கூடாதுன்னு சொல்ற, என்னடா நீ எந்த மாதிரியான ஆளு, நீலாம் ஒரு ஹண்டரா, அதுவும் நேஷனல் லெவல் ஹண்டரா இருக்கிற, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாகும் போது அந்த பொண்ணு இருக்கா பாருங்க, அடிப்பட்ட பொண்ணு அப்படியே மறைஞ்சு போற மாதிரி இருக்கும். டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடுவா. மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் அவன் சொல்லுவான் பாருங்க, நான் எந்த ஒரு உயிருமே எடுக்கக்கூடாது, அதுதான் எனக்கு ரொம்பவே முக்கியம், யாருமே சாகக்கூடாது, பாத்தியா இந்த பொண்ணு காணாம போயிட்டா, இந்த பொண்ணு சாகல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா உட்காந்து நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்ன நடந்து இங்க அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய் பார்த்துட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. அந்த பொண்ணு எப்படி திடீர்னு மறைஞ்சா, இல்ல இந்த ஆஸ்பான் தான் இந்த பொண்ணை மறைய வச்சானா, இந்த ஆஸ்பான் நல்லவனா கெட்டவனா, எப்படிப்பட்டவன், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அடுத்த எபிசோடு உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.